அடர்ந்த காட்டில் பலம் கொண்ட ஒரு யானை வாழ்ந்து வந்துச்சான். அதன் பெரிய உருவமா. அதனால் நண்பன் தன்னோடு நட்புடன் பழக நண்பன் தேடிச்சான். நாமே சென்று ஒரு நட்பை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஆரம்பிச்சார். வழியில் ஒரு மரத்தின் குரங்கை கண்டுச்சார். குரங்கே, நான் யாருடைய நட்பும் கிடைக்காமல் மிகவும் வேதனையில் உள்ளேன். என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொள்வாயா என்றது. அதை கேட்டதும் குரங்கு ஹீ என்று சிரித்தது. ஏன் சிரிக்கிறாயா? யானையாரே, நான் மரத்துக்கு மரம் தாவுபவன், நீரோ தரையில் நடப்பவன். நாம் எப்படி உங்களை நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னை போல உங்களால் மரம் தாவ முடிந்தால் மட்டுமே நட்பு சாத்தியம் என்று சொல்லிட்டு ஓடிச்சார். அடுத்ததாக மரத்தின் மீது அமர்ந்தபடியே குக்கூ குக்கூ என்று குயில் கூவியதை கேட்டுச்சா யானை. அதை கேட்டதும் யானை சொல்லிச்சா, ஆஹா, என்ன இனிமையான குரல். வளம் இந்த குயிலிடம் நட்பு கொண்டால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று யோசித்தது. யானை குயிலிடம், குயிலே, என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டது. குயிலுக்கு இறக்க குணம் அதிகமாக இருந்ததால் குயில் யானையை நண்பனாக ஏற்றுக்கொண்டது. யானைக்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டது. இதனை பார்த்து கொண்டு நின்ற சிங்கம் ஒன்று யானை குயில் இவற்றுக்குள் அருகில் வந்தது. என்னை உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் சிங்கராஜா என்று பயப்படாதீர்கள் என்றது. சிங்கம் முதலில் யோசித்த யானையும் குயிலும் சிங்கத்தை நண்பனாக ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொண்டது